ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அருமையான மாலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் என்னை தகுதிப்படுத்தினதற்காக, எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த வாய்ப்பினை கொடுத்த அருமையான போதகர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலை நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுப்பது ஒரு மேலான காரியம். எப்போனாலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். எப்போ ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் அப்படியாக நடத்துகிறார். கடந்த வருடத்தின் 23ஆம் தேதி அன்று மாலையிலே 6 மணி அளவிலே நாங்கள் நாகர்கோவிலுக்காக கடந்து போக வேண்டிய ட்ரெயின் 4 மணி அளவுல என்னுடைய வீட்டில் வெளியில வரும்போது அந்த படியில தண்ணீர்ல வழுக்கி விழுந்து இடுப்பு பகுதியில பயங்கரமான அடி. ஆனா ஆண்டவருடைய கரம் என்னோடு கூட இருந்து பாதுகாத்ததுனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ஆண்டவர் அற்புதமாக பாதுகாத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபையினால மாத்திரமே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஆண்டவருடைய கரம் மட்டும் நம்மோடு கூட இல்லைனா நம்ம ஒண்ணு இல்லாம அழிந்து போயிருப்போம், ஒண்ணு இல்லாம போயிருப்போம். ஆண்டவர் நம்மை கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த மாலை நேரத்துல பல நாட்கள் பல வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுகிறதா? நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்த வார்த்தைகளை அப்படி பெற்றுக் கொள்கிறோமா? ஆண்டவர் அதை எனக்காக தான் கொடுத்தார் சொல்லி யோசிக்கிறோமா? ஆண்டவர் தாமே மாலை நேரத்தில் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையில் இருந்து ஒரு சில காரியங்களை மிக சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் பார்க்கும்போது அனனியா என்று சொல்லி ஒரு மனிதனை நாம் பார்க்கலாம். அனனியா என்று சொல்லி ஒரு மனிதன் வேதத்தில் ரொம்ப அதிகமாக காணப்படாத ஒரு மனிதன். ஆனா அந்த மனிதனை ஆண்டவர் தனக்காக ஒரு நோக்கத்தை செய்து நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்னை குறித்தோ உங்களை குறித்தோ சில திட்டங்களை அவர் வைத்திருக்கிறார். அது மேன்மையான திட்டங்கள். அல்லது ஆண்டவருக்கு தன்னுடைய பணியை நிறைவேற்றுவதற்கு சிலர் வேணும். ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஏற்ற வண்ணமாக மோசேயுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக தியானிக்கும் போது ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்துக் கொள்வதற்கு யாரெல்லாம் அவருடைய வாழ்க்கையில பங்களித்தார்கள் என்று சொல்லி பல கதாபாத்திரங்களை நாம் பார்த்தோம். அதே வண்ணமாக இந்த நாளிலே ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு மனிதன் எப்படி ஆண்டவர் ஒரு அற்பமான ஒரு மனிதரை தனக்காக எடுத்து பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் நம்முடைய வேத புத்தகத்தை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. எப்படி தேவன் சவுலோடு கூட இடைப்படுகிறார், எப்படி தேவனுடைய வார்த்தை சவுலோடு இடைப்பட்டு எப்படி தேவன் அவனை தொட்டு சவுலாக இருந்து அவனை பவுலாக மாற்றினார் என்பது மிக அழகாக கொடுக்கப்பட்ட ஒரு வேத பகுதி. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது சவுல் எப்படிப்பட்ட மனிதன்? இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியர்களுக்கு போய் கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட மனிதனாக சவுல் காணப்படுகிறான்? தேவ பிள்ளைகளுக்கு சபைக்கு எதிராக செயல்படுகிறான். இப்போது அவருடைய செயல் திட்டம் என்ன தெரியுமா? தமஸ்கு பட்டணத்துக்கு நேராக அவன் வருகிறான். அவருடைய நோக்கம்
இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபாலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கி வந்து கொண்டிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சவுலுடைய ஒரே நோக்கம் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த வேண்டும், அவர்களை உபத்திரவப்படுத்த வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பதுதான் சவுலுடைய நோக்கமாக திட்டமாக இருந்தது. ஆனா அப்படிப்பட்ட சவுலை குறித்து தேவனுக்கு ஒரு வித்தியாசமான அழகான திட்டம் இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை குறித்து சில திட்டங்கள் தீர்மானங்கள் இருக்கலாம். ஆனா உன்னை உருவாக்கின தேவன், தாயின் கருவிலேயே உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன், அவருக்கு உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு மேலான திட்டம் உண்டு, ஒரு மேலான தீர்மானம் உண்டு. சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சவுலுக்கு எப்படியாகிலும் அந்த யூத ஜனங்களை, யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அந்த ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய விருப்பம் இந்த மனுஷனை மாற்றி, இந்த மனிதனின் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சவுல் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறான்? தேவனை விட்டு வழி விலகி தூரமாக போய் கொண்டிருக்கிறான். ஆனா தேவன் அப்படிப்பட்ட சபையை துன்பப்படுத்தின அந்த சவுலையே தன்னுடைய திருச்சபைகளை நாட்டும்படியாக ஒரு கருவியாக மாற்றினார். ஹல்லேலூயா! எங்களை அருமையாக தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் செயல்படும் போது அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். எந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறாது என்று நினைக்கிறோமோ, ஆண்டவருக்கு அவர்களை குறித்து பலமான திட்டங்கள் உண்டு, தீர்மானங்கள் உண்டு. 10-15 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில கல்லூரி பகுதியில படித்துக் கொண்டிருக்கிறான். கல்லூரியிலே பல நல்ல ஒரு தலைவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாளிலே அந்த கல்லூரியிலே தேவனுடைய புதிய ஏற்பாடுகளை விநியோகித்து கொடுத்து கொண்டிருக்கும் போது அந்த தம்பி வருகிறான். வந்து அந்த இடத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் சண்டை போட்டு அந்த கையில இருந்த புதிய ஏற்பாடுகள் யார் யாருடைய கரங்கள் எல்லாம் இருந்ததோ அவைகள் எல்லாவற்றையும் வாங்கி கிழித்து அதுல வந்து அவன் ரொம்ப மோசமா செயல்பட்டான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில அது நடந்ததற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை சமாதானம் இல்லாததாக, சந்தோஷம் இல்லாததாக மாறுகிறது. படித்து முடித்து விட்டான், அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, குடும்பம் அமைகிறது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில பார்க்கும் போது ஒரு காரியம் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளை மன வளர்ச்சி குன்றியவளாக பாதிக்கப்பட்டு பிறக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஏன் இப்படி என்னுடைய வாழ்க்கையில என்று சொல்லி பலவிதமான கேள்விகள். அப்படிப்பட்ட கேள்வியோடு இருக்கும்போது ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கும்போது மறுபடியும் அவனுடைய கரத்திலே ஒரு புதிய ஏற்பாடு கிடைக்கிறது. அதை எடுத்து வாசிக்கும் போது கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். அவனுடைய பாவங்களை ஆண்டவர் உணர்த்துகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சாபங்களை மாற்றுவதற்கு தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளது என்பதை ஆண்டவர் அவனுக்கு உணர்த்துகிறார். மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு எதிராக செயல்படுகிறவராக இருக்கலாம். அந்த ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உங்களையும் எந்த சூழ்நிலையில இடத்துல மாலை நேரத்தில் இருந்தாலும் உங்களையும் ஆண்டவர் தமக்காக எடுத்து பயன்படுத்த முடியும். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து
நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. பட்டணத்துக்குள்ளே போ. நீ செய்ய வேண்டியது நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். சவுலிடம் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய், நீ தமஸ்கு பட்டணத்துக்கு போ, அங்க போய் இரு, நீ என்ன செய்யணுமோ நான் அது அங்க உனக்கு சொல்லப்படும் என்று சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய திட்டம் என்ன தெரியுமா? ஒரு சில நபர்களை தனக்கென்று அவர் தெரிந்தெடுக்கிறார். ஆண்டவர் தமக்காக ஒரு மனிதனை தேடுகிறார். அவருக்கு ஒரு தேவை உண்டு. தேவனுக்காக தன்னுடைய பணிகளை செய்வதற்கு வேலை உண்டு, தேவை உண்டு. அதற்காக ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுகிறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் தேடின மனிதன் யார் தெரியுமா? அனனியா. அனனியாவுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை, நீ சவுலிடம் போய் தேவன் யார் என்று சொல்லணும். நீ சவுலிடம் போய் தேவன் யார் என்பதை, தேவன் எதற்காக சவுலை தெரிந்தெடுத்தார் என்பதை அவனுக்கு விளக்கி சொல்லுவதற்கு தேவனுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உலகத்துல ஆண்டவருக்கு நிறைய வேலைகள் உண்டு. ஆனா ஆண்டவர் தன்னுடைய நோக்கங்களையும் திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு நபரை கொண்டுதான் ஆண்டவரால செயல்பட முடியும். அதற்காக ஆண்டவர் அவருக்காக பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறார். தேவன் அதற்காக தெரிந்தெடுத்தது ஒரு சாதாரணமான ஒரு தேவனுடைய மனுஷனாகிய அனனியா. தம்முடைய தேவையை சொல்லி தனக்கு முன்பதாக இருக்கக்கூடிய வேலையை அனனியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அனனியாவே, நீ போ, சவுல் எனப்பட்ட ஒரு மனுஷன் தமஸ்கு பட்டணத்தில் இருப்பான் சொல்லி அதற்கேற்ற காரியங்களை ஆண்டவர் அனனியாவோடு பகிர்ந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதனால தேவன் உலகத்திலே தேவனுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கும் போது தேவன் அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். அதற்காக தேவன் தமக்கு இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு அதை வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சவுலுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நீ அதை போ அவங்கிட்ட சொல்லு என்று சொல்லி சவுல் என்னெல்லாம் செய்யணும் உள்ள காரியங்களை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு தன்னுடைய ராஜ்யத்துல அல்லது தேவனுக்கு தன்னுடைய பணியில ஏதோ ஒரு காரியத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவாரானால் அதை நிச்சயமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் வெளிப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாமும் நீங்களும் தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்பதனால தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய திட்டத்தை தேவன் நம்மோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறாரோ அதை ஆண்டவர் நம்மோடு கூட பேசக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த கருணையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கக்கூடிய தேவன். ஆண்டவர் சொல்லுவார். ஆனா தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கும் போது தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில செயல்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சில நாட்களுக்கு முன்பதாக நாம் யாக்கோபுடைய வாழ்க்கையை குறித்து தியானித்தோம் அல்லவா? யாக்கோபுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன். யாக்கோபு தன்னுடைய பெற்றோரை விட்டு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு கடந்து செல்லும் போது எல்லாரும் அவரை விட்டு விலகி விட்டார்கள். அந்த நேரத்துல யாக்கோபுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபே, நான் கூட இருப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்து நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்றி காண்பித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவனுடைய கிரியைகள் அவருடைய வார்த்தையை பின்பற்ற
பின்தொடரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட, நம்முடைய குடும்பத்துல தேவனுடைய கிரியை காண வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? முதலாவது தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை தியானித்து செயல்பட வேண்டும். தேவன் சொன்னால் அதை செய்வார். தேவன் வசனித்தால் அவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். சொன்னதை செய்யக்கூடிய தேவன். ஆனா தேவன் சொல்ல வேண்டும். அப்ப அவருடைய வார்த்தையை பின்தொடர்ந்து அவருடைய கிரியைகளை நம்ம என்ன செய்ய முடியும்? காண முடியும். தேவன் வார்த்தையை கொடுத்தா என்ன செய்வார் தெரியுமா? நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவர் கைவிடவே மாட்டார். மோசேக்கு ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தார். என்ன செய்யணும்? இப்போ பார்வோன் கிட்ட போய் இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து மீட்கும்படியாக அவர்களை அனுப்ப சொல்லி வார்த்தையை கொடுத்தார். அவருடைய வார்த்தை அந்த மோசேயுடைய வாழ்க்கையில அவர் அதை யோசிக்கிறார், மனசுல போடுறாரு. அந்த வார்த்தை எங்க போகுது? எண்ணத்துல போகுது. உலகத்தை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன போறாரு, போறா அந்த வார்த்தையை சொல்றான். பார்வோன் அனுப்பல, தேவனுடைய கிரியை அந்த இடத்துல நடக்குது. ஒண்ணு மேல ஒண்ணா வாதை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கரத்துல தேவன் ஒரு வார்த்தையை சொன்னாரா, அதை நம்ம தியானிக்க தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துல வைக்க தேவனுடைய வார்த்தையை நம்ம மேற்கொள்ளும் போது, உன்னுடைய சூழ்நிலைகளை தேவனுடைய வார்த்தையை மேற்கொள்ளும் போது, உன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் முடியாது என்று நினைக்கிறாயோ, என்னென்ன காரியங்களை இழந்து போயலாம் என்று நினைக்கிறாயோ, அதை நீ மேற்கொள்ளும்படியான கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். அதற்கு தேவனுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். உன்னுடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது, கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மற்றவருடைய பார்வையில பார்த்தீங்கன்னா சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது. செத்த சரீரத்தை நிறைந்த ஆபிரகாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட போது, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில செயல்பட்ட போது, செத்த சரீரம் உயிர் அடைந்தது. செத்து போன சாராளுடைய கர்ப்பம் பலன் அடைந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையை நீ பிடித்துக் கொள்வாயானால் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த வருடத்துல ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரே. என்ன வாக்குத்தத்தம்? மரித்து போன காரியங்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். உயிரை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். எவ்வளவு பேர் அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில, என்னுடைய சரீரத்துல என்னென்ன காரியங்கள் செத்து போயிருக்கிறதோ அதை உயிர் அடைய செய்கிறேன் என்று சொல்லுவீங்க. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க அந்த வார்த்தை நம்முடைய உள்ளே செயல்பட என்னென்ன காரியங்கள் முடியாது என்று நினைக்கிறீங்களோ, என்னென்ன காரியங்கள் சாத்தியம் அல்ல என்று நினைக்கிறீங்களோ, ஆண்டவர் அவைகளை சாத்தியமாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்மாலே முடியாத காரியம் அந்த தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது, அந்த வார்த்தை நமக்குள்ளே செயல்படும் போது, அந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் எழுத வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தினால பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் இயேசுவினுடைய வார்த்தையினால நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தில் என்ன செய்யணுமா?
பல நேரங்கள்ல நம்முடைய மனதில் இருப்பதுதான் என்ன செய்யும்? வாயில பேசுவோம். பழையவைகள், வேண்டாத வெறுப்புகள். சிலர்கிட்ட பேசினா போதும், என்னைக்காவது கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு ஏதோ ஒரு தவறான ஒரு காரியம் அந்த நாட்கள் ஏதாவது நடந்திருக்கும். 20 வருஷம் ஆனாலும் சரி, 25 வருஷம் ஆனாலும் சரி, எல்லாத்தையும் மனசுல வச்சு 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 ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி லைட்டா ட்ரிகர் பண்ணி விட்டா போதும், மனசுக்கு உள்ள இருந்ததெல்லாம் வெளியே வரும். உங்க அம்மா அப்படி செஞ்சாங்க, அப்பா அப்படி செஞ்சாங்க, என்னெல்லாம் அவ்வளவு நாட்கள் போட்டதெல்லாம் வேஷம். ஒரு சின்ன காரியம் ஏதோ நடந்துட்டு ஆண்டவர் இவ்வளவு தேடுறோம். அப்ப என்ன இருக்கு? நம்ம இருதயத்துல மனசு மாறல, நம்ம இருதயத்துல தேவனுடைய வார்த்தைகள் என்ன தங்கல, தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செயல்படல. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை செயல்பட்டுனா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் வராது. 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்களே, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது, இவங்க எல்லாம் இப்படிதான் சொல்றாங்களே, அதே நாளில் ஒரு 10 நல்ல காரியங்கள் நடந்திருக்கும், அதை சொல்லுங்கன்னு சொல்ல தெரியாது. ஏன்னா இருதயம் இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையால நிறைய கரைகள், பழைய வெறுப்புகள், கசப்புகள், கோபங்கள், வைராகியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எப்படி தேவனுடைய வார்த்தை செயல்பட முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை உள்ளே போகும்போது தேவையில்லாதவைகள் வெளியே போகும். அப்ப முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில இன்னும் பழைய காரியங்கள் ஞாபகம் வருதுன்னா இருதயத்துக்குள்ள, மனசுக்குள்ள இன்னும் நிறைய இடங்கள் வேக்கண்டா இருக்கு. அந்த வேக்கண்டான இடங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினால, தேவனுடைய வசனத்தினால, தேவன் கொடுக்கக்கூடிய ரேமா வார்த்தைகள் நிரம்ப 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 தேவையில்லாதவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம கானான் தேசத்தை இழந்து போன அந்த எல்லா இஸ்ரவேல் ஜனங்களை போல இல்லாம, அந்த காலேப் யோசுவாவை போல அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக, பரம கானான் தேசத்துக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும். செத்த கர்ப்பம்தான் சாரா நிலைக்கிறா. எப்படி? ஆனா வாக்கு பண்ணிட்டாரு ஆண்டவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் எப்படியும் வாழ்க்கையில செய்வார்னு நினைக்க நினைக்க அற்புதம் வருது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கூட நம்முடைய சிந்தனையில என்ன காரியங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அது உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய மனதில் வைக்க வேண்டும். அதனால தானே நம்ம பாடுகிறோம், வசனம் தியானிக்கையில் இதயமானது ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் நம்முடைய மனதில் வைக்க வைக்க தேவன் தன்னுடைய விரலினால நம்முடைய இருதயத்தில் அவருடைய வசனத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பலன், உன்னுடைய திறமை, உன்னுடைய அனுபவங்கள் என்ன செய்யும் தெரியுமா? நாட்கள் போக போக
குறைந்து கொண்டே போலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு தெரியுமா? ஒருபோதும் மாறாத வார்த்தை, ஒருபோதும் பெருமையாக திரும்பாத வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. எப்படிப்பட்ட மனிதனையும் ஆண்டவருடைய வார்த்தை மாற்றும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கல்கட்டா பகுதியில ஆஸ்பத்திரிகளுக்கு பக்கத்துல குப்பைகளை பொறுக்கக்கூடிய ஒரு நபர், அந்த கல்கட்டா பகுதியில சிலர் வேற புதிய ஏற்பாடுகளை அவர்கள் கையில வாங்கி கொண்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? நிறைய பேர் அவங்களை தூக்கி எரிந்து குப்பையில போட்டுட்டு போயிட்டாங்களாம் நிறைய. அப்போ இந்த குப்பையை பொறுக்கக்கூடிய மனிதன் எல்லா குப்பையும் சேர்த்தது போல இந்த புத்தகத்தையும் அவன் எடுத்துக்கொண்டு போயிருந்தான். நாட்கள் கடந்து போனது, அது புத்தகமாக இருந்ததுனால தனியா வைத்திருந்தான். நாட்கள் கடந்து போனது. ஒரு நாள்ல தன்னுடைய வாழ்க்கையில பயங்கரமான சோர்வோடு, கலக்கத்தோடு, பாரத்தோடு அவன் இருந்த தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கணும் அப்படி நினைச்சிட்டு இருந்த போது அவனுடைய கரங்களில குப்பையில போடப்பட்டிருந்த புதிய பாட்டு கிடைத்தது. படிக்க ஆரம்பித்தான். ஆண்டவருடைய வார்த்தை மாற்றினது. ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பித்தார். என்னுடைய வாழ்க்கையை இந்த தேவன் மாற்றுவாரா என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க தியானிக்க தியானிக்க அவருடைய வாழ்க்கையை மாறினது. விசுவாச குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். மறுபடியும் இவர்கள் இப்போது டெல்லி பகுதியில ஒரு நல்ல ஐடி கம்பெனியில மேல் படிப்புகளை படிச்சு ஒரு நல்ல அழகா செட்டில் ஆயிருந்தா. யாரு? குப்பை பொறுக்கி கொண்டிருந்த ஒரு மனிதன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை குப்பை பொறுக்கக்கூடிய இடத்துல இருக்கிற மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை கிடைத்து அந்த மனிதனுடைய இருதயத்துல அந்த வார்த்தையானது செயல்பட்டு செயல்பட்டு உயர்த்தி அவனை இப்போது இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான அனுபவத்தில் கொண்டு இருக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னென்ன காரியங்கள் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதை குறித்து கவலைப்படாதீங்க. தேவனுடைய வார்த்தையினால உங்களுடைய இருதயத்தை நிரப்புங்க. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் வர வர, தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் செயல்பட செயல்பட மாற்றங்களை கண்டுகொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 7வது அதிகாரம் 24வது வசனத்துல இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு உவமையை சொல்லுகிறார். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை பலர் கேட்டனர். ஆனா ஆண்டவர் தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை தான் 2 கேட்டகரியா பிரிக்கிறார். அருமையான வாசத்தோட எனக்கு ரொம்ப மனம் உடைந்து ஆராதனை நேரத்துல பல காரியங்களை சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் அதே காரியத்தை தான் சொல்றாரு. ஆலயத்துக்குள்ளே நிறைய பேர் வரலாம், திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். ஆனா அந்த கூட்டத்தை ஆண்டவர் 2ஆக பிரிக்கிறார். என்ன தெரியுமா? ஒண்ணு புத்தி உள்ள கூட்டம், ஒண்ணு புத்தி இல்லாத கூட்டம். புத்தி உள்ள கூட்டம் என்ன தெரியுமா? அவங்க கேட்டதை செயல்படுத்தக்கூடிய கூட்டம். புத்தி இல்லாத கூட்டம் கேட்டாங்க ஆனா செயல்படுத்தல. அப்ப இப்ப நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு வாரமும் நம்ம சில வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு நேரடியா பேசிச்சு அதை நான் செயல்படுத்திட்டேனா அப்ப நான் புத்தி உள்ள கூட்டத்துல இருக்கிறேன். நான் செயல்படுத்தலையா நான் புத்தி இல்லாத கூட்டத்துல இருக்கிறேன். நாமே இந்த மாலை நேரத்தில் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? பரிசோதித்து பார்க்கணும். நான் புத்தியுள்ள கூட்டத்தில் இருக்கிறனா, புத்தி இல்லாத கூட்டத்தில் இருக்கிறனா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அனனியாவுடைய வாழ்க்கையில நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை குறித்து சில காரியங்களை சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு போகிறேன். கடந்த வாரத்துல அருமையான தங்கச்சி கேட்டாங்க, ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நான் எப்படி படிப்பது? தேவனுடைய வார்த்தையை எப்படி நான் தியானிப்பது?
அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிக்கணும்னா முதலாவது நமக்கு ஒரு நல்ல விவேகம் வேணும். ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். நான் கல்லூரியில எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம்னு வச்சுக்கோ, அங்க உள்ள காரியத்தை குறித்து நான் இந்த இடத்துல வந்து உங்களோடு பேசினா நம்ம யாருக்கும் புரியாது. அல்லது ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் படிக்கக்கூடிய காரியத்தை ஒரு 3 வயது குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அதுக்கு புரிந்து கொள்ள முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை படிக்கும் போது பல காரியங்கள் நமக்கு புரியலன்னா நம்முடைய நிலைமை இன்னும் கீழான நிலைமையில் இருக்கு. நம்முடைய கெபாசிட்டி இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை விவேகத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக என்ன இல்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நான் படிப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு என்னுடைய இருதயத்தை, என்னுடைய கெபாசிட்டியை, விவேகத்தை அதிகரித்து தாரும். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தையை படிக்கும் போது அதை நான் என்ன ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறேன் என்பதை கற்றுக்கொள்ளும்படியாக என்னுடைய கண்களை திறந்தருளும். இல்ல நம்ம ஒரு சின்ன குழந்தையாகவே இருந்துட்டு தேவனுடைய வார்த்தைகளை படிச்சோம்னா என்ன செய்ய தெரியுமா? தூக்கம் வரும். இல்ல நம்ம பைபிள் படிப்போம், வேற ஏதோ சிந்தனையில இருப்போம். ஆனா அதே நேரம் ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி படிக்கும்போ ஆண்டவர் நமக்கு புரிதலை கொடுப்பார். புரிதலை கொடுக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆராய ஆரம்பிப்போம். இரண்டாவது காரியம், தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில அது என்ன கொடுக்கணும் பாத்தீங்கன்னா அறிவு. பலருடைய வாழ்க்கையில நமக்கு அறிவு வேணும்னா அறிவு தானா யாருக்கும் கிடைக்காது. நம்ம தேடி போய் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை ஞானத்தை கொடுக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையில தானான வார்த்தைகள்லாம் வராது. தேடி போய் படிக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும், தேடணும். ஆண்டவருடைய வார்த்தையை தேடணும். எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நமக்கு. இப்ப படிக்கலாம், தேவனுடைய வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணலாம். தேடுகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறோமா? அடுத்து இவ்வளவு காரியங்கள் நமக்கு புரிந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை தேடுவோம். ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பார் தெரியுமா? ஞானத்தை கொடுப்பார். நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை எப்படி அப்ளை பண்றது, எந்த இடத்துல அதை அபியாசப்படுத்துவது, எந்தெந்த இடங்களிலே அதை நடைமுறைப்படுத்துவது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எப்படி எலிசா எலியாவை தேடி போனாரோ அதே போல நம்மள என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை தேடி 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 படிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில செயல்படும். சங்கீதம் 119வது அதிகாரம் படிக்க வேண்டாம். அதுல 97வது வசனத்திலிருந்து 120 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்முடைய தேவனுடைய வார்த்தை என்னெல்லாம் செய்து எப்படிப்பட்ட நன்மைகளை நமக்கு கொடுக்குது, அது எப்படி நமக்கு பாதைக்கு வழிகாட்டுது, வெளிச்சமா இருக்கு, எப்படி நம்மை ஞானி ஆக்குறது எல்லாம் காணப்படுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கூட எப்பப்பெல்லாம் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரோ என்ன செய்யணும் தெரியுமா? உடனடியாக ஆண்டவருக்கு நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையினால நாம் நிரம்ப வேண்டும். இந்த அனனியா என்ன செய்யறார் தெரியுமா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே ஆண்டவருடைய வார்த்தைக்கு செயல்படுகிறார். அதுக்கு முன்னாடி பவுலுடைய வாழ்க்கையில பார்ப்போம். அதை அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துக்கே வச்சுக்கலாம். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல பார்க்கும்போது பவுல் ஆண்டவர் நேரடியா பேசின உடனே 6வது வசனம், அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, பட்டணத்துக்குள்ளே போ, செய்ய வேண்டியது அங்கே நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். ஆண்டவர் சொல்றாரு, நீ போ. உடனடியா சவுல் என்ன செய்கிறாரு? கீழ்ப்படிகிறார். பல நேரங்கள்ல தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமமாக எண்ணப்படுகிறது. ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிட்டான்னு வச்சுக்கோங்களேன், உடனடியா நம்ம அதற்கு கீழ்ப்படிய வேண்டும்.
பவுல் கொஞ்சம் கூட வெயிட் பண்ணல, உடனடிக்கையா அவன் செயல்படுகிறான். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனடியா நாம கீழ்ப்படுகிறோமா? வசனத்தை கேட்டு கீழ்ப்படியாம அப்படியே நம்ம விட்டு விடுறோமா? அந்த கற்பாறை மேல் கட்டப்பட்டவர்களும் மண்மேல மணல் மேல் வீடு கட்டினாங்கல்ல, அந்த ரெண்டு பேரும் வசனத்தை கேட்டாங்க. ஆனா ஒரு குரூப் கீழ்ப்படிந்தது, மற்றவர்கள் கீழ்ப்படியல. இதுலதான் ஒரு முக்கியமான ஒரு தேவனுடைய கருத்து இருக்கிறது. சபைக்குள்ள வர்றாங்க, எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறாங்க. கொஞ்சம் பேர் அதற்கு கீழ்ப்படுகிறாங்க, கொஞ்சம் பேர் என்ன பண்ணல, கீழ்ப்படியில. ரெண்டு பேருக்குமே ஒரே விதமான பாடுகள் வருகிறது. ரெண்டு பேரும் ஒரே சூழ்நிலை வழியாக கடந்து போறாங்க. கீழ்ப்படுகிறவர்களுக்கும் ஒரே பாடு, கீழ்ப்படியாதவர்களுக்கும் ஒரே பாடு. என்ன வருது? பெருமழை, காற்று. ரெண்டு பேரும் அந்த இடங்கள்ல போனா ஒரு குரூப் என்ன செஞ்சது? கண்மலை மேல் கட்டினவர்களுடைய வீடு நிலைத்து நின்றது, விழாதபடிக்கு நின்றது. மணலின் மேல் கட்டின வீடு என்ன ஆயிடுச்சு? விழுந்து விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில ரெண்டு பேரும் எஃபோர்ட் போட்டிருக்கலாம், ரெண்டு பேரும் கட்டினாங்க, போராடினாங்க. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மட்டும்தான் ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்திருக்க முடிந்தது. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கல, கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் இலையுதாதபடிக்கு நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டிருக்கிறான், அவன் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அவனுடைய வாழ்க்கை செழிக்கும், ஆசீர்வதிக்கப்படும், மேன்மை அடையும், கனி கொடுப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். இரவு முழுவதும் பேதுரு மீன் பிடிக்கிறான், ட்ரை பண்றான், வலைகளை வீசுகிறான், என்னெல்லாம் செய்து பார்க்கிறான், என்ன வரல, ஒரு மீன் கூட வரல. ஆனா எப்ப ஆண்டவருடைய வார்த்தை வந்ததோ அவ்வளவு நேரம் வெளியே விலகி போன மீன்கள் ஆட்டோமேட்டிக்கா பேதுருவுடைய படகுக்கு நேரா வருது. எப்படி வருது? ஆண்டவருடைய வார்த்தை செயல்படும் போது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில செயல்படுவதற்கு விட்டு கொடுப்பீர்களானால், தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்வதற்கு, அதற்கு கீழ்ப்படிவதற்கு விட்டு கொடுப்பீங்கன்னா, கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடை போல உங்களுடைய வாழ்க்கை அமைவதற்கு விட்டு கொடுப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியாக விரும்புகிறார். ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம உருவாக்கினது, செயல்படுத்துகிறது எல்லாமே என்ன? அவருடைய நோக்கத்தை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, அவருடைய கரங்களாக, அவருடைய கால்களாக நாம் தேவன் விட்டு வந்த வேலையை செய்ய வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருக்காக செயல்படக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். என் மூலமாக தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் நம் மூலமாக செய்து நிறைவேற்ற விரும்புகிறார். நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் எதற்காக வாழுகிறார்கள் என்றே தெரியாது. ஆனா நமக்கு தெரியும், வாழ்கிற வாழ்க்கை இயேசுவுக்காக. இயேசுவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை நாம் பிடித்து அவருக்காக செயல்பட வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிற ஒரு காரியமாக காணப்பட்டது. இந்த பகுதியில் பார்க்கும்போது ஆண்டவர் அனனியாவை தெரிந்தெடுக்கிறார். தேவன் நாம் வசிக்கிற இடங்களிலே சில காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் யாரை நம்பி இருக்கிறார் தெரியுமா? உங்களதான், என்னதான் நம்பி இருக்கிறார். அந்த இடத்துல அனனியாவுடைய வாழ்க்கையை குறித்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய எந்த ஒரு காரியமும் வேதத்துல கொடுக்கப்படல. ஆனா 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9:10.
அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் குறித்து கொடுக்கப்பட்டிருந்தது என்ன தெரியுமா? அனனியா தமஸ்கு பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு சீஷன், இயேசுவை உண்மையாக பின்பற்றின ஒரு சீஷன். அதே பவுல் அனனியாவை குறித்து சொல்றாரு. அப்போஸ்தலர் 22 அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். அப்போஸ்தலர் 22:12-13. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படி பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா என்னும் ஒருவன். இவ்வளவுதான் வேத புத்தகத்துல அனனியாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். இந்த இடத்துல அனனியா யாரு? ஒரு சீஷன். அடுத்து இரண்டாவது குணாதிசயம், அனனியா யாரு? ஒரு பக்தி உள்ளவன். அடுத்து மூன்றாவது குணாதிசயம் என்ன? தான் வாழ்ந்த மக்கள் மத்தியிலே நல்லவன் என்று சாட்சி பெற்றவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுக்கு ஒரு மனிதனை பயன்படுத்த ஆண்டவர் சாதாரணமான குணாதிசயங்கள் உள்ளவர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஆண்டவர் ஏதோ பெரிய காரியங்களை எதிர்பார்க்கல. ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற குணாதிசயம் ஒரு சீஷன், பக்தி உள்ளவன், அந்த தான் வசிக்கிற பகுதியிலே மற்றவர்களாலே சாட்சி பெற்றவன். அனனியாவை பற்றி வேற எதுவும் நமக்கு தெரியாது. ஆனால் தேவனை உண்மையாக பின்பற்றி சாட்சியாக வாழ்ந்தவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில நேரங்களில் நம்ம நினைக்கலாம், எனக்கு ரொம்ப பேச்சு திறமை இல்ல, எனக்கு தாளங்கள் எதுவும் இல்ல, மற்றவங்க எல்லாம் நல்ல நல்ல திறமைகளோடு இருக்காங்க, எனக்கு எதுவும் இல்ல, நான் என்ன அப்படி சொல்லி நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய கரங்களில் நாம் பயன்படணும் அப்படி நம்ம நினைச்சோம்னா ஆண்டவர் விரும்புகிற காரியம், எனக்கு நான் ஆண்டவரை உண்மையா நான் பின்பற்றக்கூடிய ஒரு சீஷனாக நான் இருக்கணும். இரண்டாவது காரியம், ஆண்டவருடைய பயபக்தி உள்ளவனா நான் இருக்கணும். மூணாவது காரியம், நான் வசிக்கிற பகுதியில மற்றவர்கள் என்னை குறித்து ஒரு நல்ல சாட்சியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். நாம் நம்முடைய பேச்சு, நாம் எந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம போகிறோமோ நம்மை அறிந்தவர்கள் நம்மை குறித்து அதற்கான ஒரு சாட்சியை நம்ம சொல்லுவாங்க. சபையில நம்ம வித்தியாசமா இருக்கலாம், ஆனா வெளி நண்பர்களோடு யார்கிட்ட நம்ம அதிகமா பழகுறோமோ அவர்கள் நம்மை குறித்து சில சாட்சி கொடுப்பாங்க. அந்த சாட்சி ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கும்போது, ஏன்னா பிறர் எல்லாம் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ முதல்ல நான் மாறினாதான் மற்றவர்கிட்ட நம்ம என்ன செய்ய முடியும்? மற்றவர்கிட்ட போய் நம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொடுக்க முடியும். நானே மாறல, என்னுடைய வாயிலிருந்தே தேவையில்லாத வார்த்தைகள், என்னுடைய வாயிலிருந்தே கோபமான வார்த்தைகள், என்னுடைய வாயிலிருந்தே மற்றவர்களை அற்பமாக நினைக்கக்கூடிய வார்த்தைகள். அப்ப நான் எப்படி மற்றவர்களை ஆண்டவருக்கு நேராக நான் திருப்ப முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு எங்க அந்த மாலை நேரத்துல இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிற நீங்க, ஆண்டவரே நானும் உமக்காக நான் பயன்படணும். ஆண்டவரே, அந்த அனனியாவை போல நானும் உமக்காக பயன்பட விரும்புறேன் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம் இதுதான். ஆண்டவரே, நான் உம்மை உண்மையா பின்பற்றக்கூடியவனா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்க குறித்து பயபக்தி உள்ளவனா என்ன மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படி சொல்லி ஆண்டவருடைய கருத்துல நம்ம விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவருக்காக எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். அதே விதமாக அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 9:10-11. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றார். அப்பொழுது கர்த்தர் எழுந்து தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தரிசு பட்டணத்தாராகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை ஜெபம் பண்ணுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஆண்டவரும் அனனியாவும் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? ஒரு நண்பர்கள் பேசுவது போல பேசுகிறது போல காணப்படுது.
நல்ல உண்மையை நம்ம எந்த ஒரு வசனத்தை படிச்சாலும் அது என்ன உண்மையாகவே இருக்குன்னு சொல்ல அதோட இணைந்து படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஆண்டவர் கேஷுவலா அனனியாவோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். வானம் பூமியை படைத்த தேவன் அனனியாவே என்று சொல்லி அவரோட பேர் சொல்லி கூப்பிடுகிறார். இன்னும் நானும் நீங்களும் பல காரியங்களை ஆண்டவர்கிட்ட பேசணும், ஆண்டவர் நான் சொல்றதை கேட்கணும்னு நினைக்கிறோம். ஆனா என்கிட்ட ஏசப்பா என்ன பேசணும்னு விரும்புறான்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோமா? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரை பார்க்கும்போது பேசுகிற தெய்வம் என்று சொல்லி நாம் ஆண்டவரை காண முடியும். பலரோடு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை பேசினார். தன்னுடைய பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். தன்னுடைய இருதயத்தில் உள்ள பாரத்தை ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறார். ஆண்டவருக்கும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு பல காரியங்கள் உண்டு. என்னைக்காவது ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்கப்பா, நீங்க என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோமா? தேவனுடைய உள்ளத்துல உள்ளத உங்க கூட பேசும்படியாக விரும்புகிறார். ஆபிரகாமோடு பேசி இருக்கிறார் அல்லவா, ஈசாக்கோடு பேசினார் அல்லவா, யாக்கோபோடு பேசினார், யோசுவாவோடு பேசினார், காலேபோடு பேசினார். அதே தேவன் இன்று உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறார். ஆனா பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் என்னன்னா ஆண்டவர் பேசுவதை கேட்பதற்கு நமக்கு விருப்பமில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகத்துல ஒவ்வொரு நாளும் பல சத்தங்களை நாம் கேட்கலாம், பல குரல்களை நாம் கேட்கலாம். ஆனா வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சத்தத்தை என்னுடைய காதுகள் கேட்க கூடுமானால், கேட்க கூடாதபடி போகுமானால் அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுப்புனதிலிருந்து மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் பல சத்தங்களை கேட்கிறோம், பல குரல்களை கேட்கிறோம். ஆனா என்னைக்காவது தேவனுடைய சத்தத்தை கேட்கணும் நமக்கு ஒரு வாசம் வந்திருக்கா, ஒரு வாஞ்சை வந்திருக்கா? அந்த சத்தத்தை நம்ம கேட்கலன்னா மற்ற எல்லா சத்தத்தை கேட்பதனாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். தேவன் என்னோடு கூட என்ன பேச விரும்புகிறாரோ அதை தன்னுடைய வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவரே நீர் பேசும், நான் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படி ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த, ஆண்டவர் நம்மை ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்த, ஆண்டவர் நம்மை ஒரு பாத்திரமாக உருவாக்க ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு இளம் வாலிப பெண் தன்னுடைய 2 கால்களும் போலியோவினால பாதிக்கப்பட்டிருந்த ஒரு பெண். அதோடு கூட அவளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமும் பாதிக்கப்பட்டிருந்ததுனால அவளுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது பாத்தீங்கன்னா, சரியாக எங்கேயுமே நடக்க முடியாது, எங்கேயும் அவளால கடந்து போக முடியாது. படிப்பதற்கு எல்லாவற்றுக்கும் என்ன செய்யணும் தெரியுமா? அவளுடைய அண்ணன் சகோதரர் தான் பள்ளியில எல்லா இடத்துலயும் தூக்கி போய் அவள் அந்த கிளாஸ்ல வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான சின்ன பெண். நாட்கள் கடந்து வந்தது. ஒரு நாள்ல அவள் கடந்து போகிற ஆலயம் என்னன்னா சின்ன கிராம பகுதியில ஒரு ஆலயம். அந்த ஆலயத்துல ஒரு நாள் சீன தேசத்திலிருந்து ஒரு மிஷனரி அந்த இடத்துக்கு வந்திருந்தார். அவர் அந்த ஜனங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தார். என்ன தெரியுமா? இந்த இடத்துல யாராயிலும் தேவனுடைய இருதய வாஞ்சியை சுமந்து செல்ல யாராவது வாஞ்சிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு மிஷனரி தரிசனம் நிறைந்தவர்கள் யாராயிலும் இடத்துல உண்டா என்று சொல்லி கேட்டார்கள். அந்த இடத்துல ஆலயம் முழுவதுமாக மிகுந்த அமைதல் உண்டாயிடுச்சு.
அப்போ 12 வயது நிரம்பின இந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 2 கைகளிலும் அந்த பிடித்துக் கொண்டு எழுப்பி நிற்கிறாள். எழுப்பி நின்று கடினப்பட்டு ஃப்ரெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா போறா. மற்றவங்க அவளை ஏளனமா பார்த்தாங்க. அவளுக்கே நடக்க முடியல. அவன் ஆண்டவருக்கு என்ன செய்ய போகிறா? அந்த போதகர் கூட அந்த பேசின மிஷனரி வந்து சொன்னாரா, ஐயா அந்த பிள்ளை ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தெரியாம எழுப்பி இந்த மாதிரி வந்துட்டாங்க, அவளால ஒண்ணும் முடியாது, நீ கொடுத்த தேவனுடைய வார்த்தையின்படி அவன் வந்துட்டா, தவறாக நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த போதகர் கூட நினைச்சிட்டாரு. ஆனா அந்த பொண்ணு விடல, படிக்க ஆரம்பிச்சா. கல்லூரி படிப்பு முடிச்சு வேலை கிடைக்கும்படியாக ஒரு சூழ்நிலை வரும்போது அவ ஒரு மிஷனரி ஆர்கனைசேஷன்ல போய் கேட்டாளா, ஐயா ஆண்டவர் என்கிட்ட 12 வயதிலே பேசிட்டாரு, நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு போனோம், கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துக்கு என்ன அனுப்பிடுங்களேன், ஏதாவது ஒரு பகுதிக்கு அனுப்பிடுங்க என்று சொன்ன போது நியூசிலாந்து பகுதியில ஆண்டவரை கொஞ்சம் கூட அறியாத மக்கள் மத்தியில அவளை அனுப்புனாங்களாம். 18 வருடங்கள் அந்த மக்களோடு கூட சேர்ந்து இணைந்து ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த தரிசனத்தை வார்த்தை நிறைவேற்றி விட்டு இப்போது அமெரிக்க தேசத்திலே அருமையான மகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் எவ்வளவோ திறமைகளை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் உங்களை அழைப்பார்னா எதற்காக ஆண்டவர் அழைக்கிறாரோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். அதற்கு அனனியா, ஆண்டவரே மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். இப்போ அனனியா ஆண்டவரோட பேசுறார். ஆண்டவர் அனனியாட்ட சொல்றாரு, நீ என்ன செய்ய அனனியா, நீ போய் சவுலை பார்க்கணும், நீ எனக்காக போய் இதை செய்யணும் அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு. சில நேரம் பெற்றோர் தங்க பிள்ளைங்க சொல்லுவாங்கல்ல, மகனே எனக்காக போய் அந்த இடத்துக்கு போயிருப்பா. சில நேரங்கள்ல பிரதிநிதிகளாக அனுப்புவாங்க. சில நேரத்துல பாஸ்டர் சொல்லுவாங்க, இன்னைக்கு என்னால முடியல, நீங்க எனக்காக அந்த இடத்துல போய் அந்த ஊழியத்தை நிறைவேற்றிட்டு வாங்க, எனக்காக. அதே மாதிரிதான் ஆண்டவர் அனனியாவை பார்த்து சொல்றாரு, அனனியாவே எனக்கு போக முடியாது, எனக்காக எனக்கு பதிலாக நீ எங்க போ, சவுலை போய் பார்க்க போ. ஆனா இந்த நேரத்துலதான் அனனியாவுக்கு நியாயமாக வரக்கூடிய ஒரு தயக்கம், ஒரு பயம் வருது. ஏன்னா அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அப்பவே நம்ம படிச்சிட்டோம், சவுல் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் அதற்காகவே தமஸ்குக்கு வந்திருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, அனனியாவே நீ போ, அவங்க கிட்ட போய் நான் சொல்லக்கூடிய காரியங்களை என்ன சொல்லு, அவங்க கிட்ட போய் சொல்லு. அனனியாவுக்கு நினைச்சிருக்கலாம், சவுலுடைய கடந்த கால சூழ்நிலை அனனியாவுக்கு தெரியும், என்ன சபையை துன்பப்படுத்துகிறவன். அடுத்து நிகழ்காலமும் தெரியும், எதற்காக சவுல் தமஸ்குவுக்கு வந்திருக்கிறான், யூத ஜனங்களை மறுபடியும் கட்டுவிப்பதற்காக வந்திருக்கிறான். ஆனா அப்படிப்பட்ட மனிதன் முன்னாடி நான் எப்படி போய் நிற்க முடியும் சொல்லி ஒரு நியாயமான பயம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்கள்ல ஊழியம் செய்யணும்னு ஆசை உண்டு. ஆனா சில நேரங்கள்ல என்னால செய்ய முடியாததை செய்ய சொன்னா நான் எப்படி செய்யலாம்? சில நேரங்கள்ல எனக்கு ஒரு பயம், வெட்கம், தயக்கம். மோசே ஆண்டவர் 80ஆம் வயதுல அழைக்கிறார். அழைத்து ஆண்டவர் சொன்னாரு, மோசே உனக்கு ஒரு வேலை வைத்திருக்கிறேன், நீ பார்வோனுக்கு முன்னாடி போய் நின்று இஸ்ரவேல் ஜனங்களை நீ வெளியே கொண்டு வரணும். மோசே சொல்றான், அவனுக்கும் பயம், அவனுக்கும் நடுக்கம். அவன் என்ன சொல்றான், என்னால முடியாது, இயேசுவே தேவனே என்னை விடுங்க, நான் திக்குவாயுள்ள மனுஷன், மந்தனாவுள்ள மனுஷன், நான் மற்றவர்களோடு பேச முடியாது, வேற யாரையாகிலும் அனுப்போம்.
மோசே அடுத்தபடியாக கூட சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. ஆனா ஆண்டவருக்கு அந்த மோசே தேவைப்பட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் சில காரியங்களுக்காக உங்களை எதிர்பார்த்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் தேடுகிறார். அடுத்து வேத புத்தகத்துல பாத்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தியுடைய வாழ்க்கை. மொர்தெகாய் சொல்றாரு, எஸ்தர் ராஜாத்தியே, யூத ஜனத்துக்கு ஒரு பெரிய அழிவு வரப்போகிறது, எல்லாரும் அழிய போகிறோம், நீ என்ன செய், ராஜாட்ட போய் சொல்லு. எஸ்தர் ராஜாத்தி சொல்றாங்க, ராஜா செங்கோலை காணிக்கலனா நான் அழிஞ்சிருவோம், என்ன கொன்றுவாங்க, பயப்படுறா, நான் அழிக்கப்பட்டு போனாலும் பயப்படுறா. அதான் அவன் என்ன செய்யறார், தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறார். நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய சில நேரங்கள்ல ஆண்டவர் சொன்னாலும், ஆண்டவர் சொன்னார்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். ஆண்டவருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமான மக்கள். ஆண்டவருக்கு நானும் நீங்களும் வேணும். ஆண்டவர் நம்முடைய திறமையை எதிர்பார்த்து ஆண்டவர் இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களோடு பேசவில்லை. உங்க வாழ்க்கையில ஒரு ஆசை, ஆண்டவருக்காக எதையாவது நான் செய்யணும், ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும் உள்ள ஒரு வாஞ்சை இருக்கும்னா அது ஆண்டவருக்கு போதும். அப்போஸ்தலர் 9:15-16 வாசிக்கலாமா? அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இங்கே பார்க்கும்போது மறுபடியும் ஒரு அழகான உரையாடல் தேவனுக்கும் அவனுக்கும் இடையில. அனனியா, நான் சொல்றேன் நீ போ. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றேன் நீ போ. மோசே கிட்ட கூட கடைசி ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ போ, நான் உன் கூட இருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய தயக்கங்களை, பயத்தை, வெட்கத்தை, சூழ்நிலைகளை நாம் தேவனிடம் சொன்னாலும் ஆண்டவர் அதெல்லாம் பொறுமையா கேட்பாரு. ஆனா கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? பயப்படாத, அவன் கூட இருப்பேன். உன்னை கொண்டு நிறைவேற்றணும் உள்ளத உன்னை கொண்டுதான் நான் நிறைவேற்றுவேன். நீ பயப்படாத, நீ போ, நீ கடந்து போ, நீ எனக்காக செயல்படு. கருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம சிந்தைக்குள்ள கொண்டு வந்து அதையே தியானித்துக் கொண்டு இருப்போம்னா, ஆண்டவர் சொன்னா நம்ம செய்வோம். எதையும் நாம் தனியாக செய்வதில்லை. எல்லாவற்றிலும் யார் கூட இருக்கிறார்? தேவன் நம்ம கூட இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்துல ஆண்டவர் பரமேறி செல்லும் போது ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். என்ன சொன்னார்? மத்தேயு 28:19-20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உலகம் எங்கும் என்னுடைய வார்த்தையை சுமந்து செல்லுங்க, கடைசி வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லி ஒரு தேவனுடைய மனிதர், ஆப்பிரிக்கா தேசத்துல மிஷனரியாக கடந்து போன ஒரு மனிதர். அவருடைய தேசம் இங்கிலாந்து தேசத்திலே ஸ்காட்லாந்து பகுதியில வசித்து வந்தார். சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதன். அவருடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, காட்டன் இண்டஸ்ட்ரியில அவர் ஒர்க் பண்ணி கொண்டே நாட்கள் செல்ல அதன் மூலமாக அவர் படித்து ஒரு மெடிக்கல் டாக்டர் ஆகி மெடிக்கல் மிஷனரியாக மாறி போனார். மிக ஒரு எளிமையான குடும்பம். அந்த குடும்பத்தை நடத்தலாமே, வழி நடத்தலாம், குடும்பத்திற்காக எதையாவது செய்யலாம், அதெல்லாம் விட்டுட்டு அவர் இயேசுவை அறியப்படாத ஜனங்கள்,
இயேசுவுடைய சுவிசேஷம் அறியப்படாத இடங்களுக்கு இயேசுவுடைய சுவிசேஷம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு கடந்து போனார். 16 ஆண்டுகள் அந்த இருண்ட கண்டத்தில் கடந்து போய் அந்த டேவிட் லிவிங்ஸ்டன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது கூட மற்றவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதற்கு பிறகு அவர் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டியில் அவர் படித்த பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார். 16 ஆண்டுகள் தாண்டி அப்போது அவர் இப்படிப்பட்ட ஒரு இருண்ட கண்டத்திலே வாழ்ந்து சிறப்புமிக்க காரியத்தை செய்த ஒரு மனிதர் நம்முடைய பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு நண்பர் வருகிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு மிகுந்த கூட்டமான இடத்திலே அமர்ந்து இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு மனிதர் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க, ஒரு பயங்கரமான ஒரு மனிதர், பலசாலியான ஒரு மனிதர் வருவார் நினைச்சா அந்த இடத்துல ஒரு பலவீனமான ரொம்ப சோர்ந்து போன ஒரு மனிதன் அந்த இடத்துல வர்றார். ஏன்னா அந்த இடத்துல அவர் வாழ்ந்த போது சூழ்நிலைகளின் நிமித்தமாக அவருடைய ஒரு கண் பாதிக்கப்பட்டிருந்தது, ஒரு காது பாதிக்கப்பட்டிருந்தது, அவருடைய சரீரம் கருத்து போன ஒரு சூழ்நிலை. அவர் ஒரு வெள்ளை நிற மனிதர். ஆனா இப்ப பார்த்தா அவர் ஒரு வெள்ளை நிற மனிதரை போல அல்ல, ஒரு எலும்பு கூடு போல காணப்படுகிறார். ஆனா அவருடைய ஆப்பிரிக்கா தேசத்தை குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக சொன்ன போது அவர் கேட்டாராம், இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், எப்படி வெள்ளைக்காரனாகிய நான் அந்த இடத்துல 16 ஆண்டுகள் சமாளித்து உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி. அது என்ன தெரியுமா? இயேசுவுக்காக நான் ஆப்பிரிக்கா போகும்போது நான் விரும்பியா போகல, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு இருந்தது. என்னை அனுப்பினவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அனுப்பினார். என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரா? உலகத்தின் சதா காலங்களிலும் முடிவு பரியந்தம் நான் உன் கூட இருப்பேன். தேவனுக்காக நீ எதை செய்ய வேண்டுமானாலும் நீ செய், நான் உன் கூட இருப்பேன் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த மாலை நேரத்திலையும் உங்களோடு சொல்லக்கூடிய காரியம் இதுதான். ஆண்டவரோட போய் நம்ம வாழவே முடியாது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சுகம், ஜீவன் எல்லாமே அவருடைய கிருபை, அவருடைய நாம மகிமைக்காக பயன்பட மாத்திரமே. அப்போ ஆண்டவர் சில காரியங்களுக்கு நம்ம அழைத்தா சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது ஆண்டவருக்கு நேராக நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கும்படியாக விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இருந்து 19ஆவது வசனம் வரைக்கும் படிக்கலாமா? அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீர் பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றார். அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அனனியாவுக்கு ஆண்டவர் கொடுத்தது ஒரு சின்ன டாஸ்க் தான். என்ன? சவுல் என்கிற மனுஷனை நீ போய் பார்த்து அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனுடைய வாழ்க்கையில நான் செய்ய வேண்டிய காரியங்களை அவனுக்கு சொல்லிக் கொடு. அவ்வளவுதான் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த டாஸ்க். தேவனை குறித்து, அவருடைய ராஜ்யத்தை குறித்து அவன் அறிவிக்க வேண்டும். இந்த சவுல், இந்த அனனியா சவுலை குறித்து பயத்தோடு இருந்தாலும் ஆண்டவர் சொன்னத அந்த அனனியா உண்மையா போய் சவுல்ட போய் சொன்னதுனால அதுக்கு பிறகு அனனியாவை குறித்து வேத புத்தகத்துல எங்கேயுமே குறிப்பிடப்படல. ஆனா அனனியாவின் மூலமாக சந்திக்கப்பட்ட பவுல் என்கிற அந்த சவுல் பவுலாக மாறின மனுஷன் புதிய ஏற்பாடு முழுசா அவருடைய வார்த்தை நிரம்பி இருக்கிறது. 13 நிருபங்கள் அதுல காணப்படுது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனுஷனை மாற்றுவதற்கு ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். அவன் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை
டாஸ்க நிறைவேற்றின போது ஒரு பவுல் பலருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற ஒரு மனிதனாக மாறினது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ செய்யக்கூடியது சின்ன வேலையாக இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியதா இருக்கலாம். அதுக்கு என்ன பயன் கிடைத்ததுன்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அது பெரிய ஆசீர்வாதங்களை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறது. நாங்க கூட கிடியன் மினிஸ்ட்ரியில இருந்து பல இடங்கள்ல தேவனுடைய வார்த்தையை நாங்க கொடுப்போம். அது மட்டும்தான் எங்களுடைய ஊழியம். வேற எதுவும் பேச மாட்டோம், கொடுப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றணும், ஒரு மனுஷனை மாற்றணும், அவனுடைய வாழ்க்கையை மாறணும் சொல்லி கொடுப்போம். அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில என்னைக்கு மாறிச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நான் சொன்ன 1-2 சாட்சிகள் மாற்றப்பட்ட மனிதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டவைகள். அதே வண்ணமாதான் நீங்க உங்களுடைய வார்த்தையின்படியாக என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கும் போது ஆண்டவர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் எந்த ஒரு மனிதனை எடுத்து பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு காரியம் வேணும், என்ன செய்யணும்? சீஷனாக இருக்கணும், பயபக்தி உள்ளவனாக இருக்கணும், ஆண்டவரை நேசிக்கக்கூடியவனாக இருக்கணும். நாம் வசிக்கிற பகுதியில நல்லவன் என்று சொல்லி சாட்சி பெற்றவர்களாக இருக்கும் போது, ஆண்டவரே நான் இருக்கிறேன், ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்தும், எப்படி வேணாலும் நீர் என்னை பயன்படுத்துவதற்கு நான் என்னை விட்டுக் கொடுக்கிறேன் ஆயத்தம் என்று சொல்லி விட்டுக் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையை எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு வேணும், எல்லாவற்றுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை வேணும். அதற்கு நான் சொன்ன காரியங்கள் எல்லாம் மனசுல இருக்கட்டும். எல்லாரும் ஆலயத்துக்கு வரலாம், ஆனா கீழ்படுகிறவர்கள் புத்தி உள்ளவர்கள், கீழ்படியாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள். நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம்? புத்தி உள்ளவர்களாக இருக்கிறோமா, புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்படிந்து அதற்கு செவி கொடுத்து நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் எப்படி வரலாம், ஆனா வசனம் மேற்கொள்ளும். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க விட்டு கொடுக்கும் போது வசனம் மேற்கொள்ளும், சூழ்நிலையை மேற்கொள்ளும். வார்த்தை மட்டும் நம்முடைய இருதயத்துக்குள்ள போனா போதும். வார்த்தை மட்டும் நம்முடைய இருதயத்துல போய் சொன்ன தேவன் உண்மையுள்ளவர், சொன்னதை அவர் நிறைவேற்றுவார், அவர் என்னை கைவிட மாட்டார் சொன்னார், கைவிட மாட்டார் என்று சொல்லி அவருக்குள்ள நம்ம விட்டு கொடுக்கும் போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில மனதில் போய் சிந்தையில போய் அது செயல்பட உங்களுடைய வாழ்க்கையை மாறும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மாலை நேரத்துல அனனியாவாக உன்னுடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்க ஆயத்தமா? உனக்கு ஆண்டவர் கொடுத்த சின்ன டாஸ்கா இருக்கலாம், ரொம்ப பெரிய காரியம் இல்ல. அதை விட்டு கொடுக்கும் போது ஆண்டவர் அதுல பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார்.